ஹலோ எவ்ரிவன், ஐ பார்த்திபன். வெல்கம் டு டேஸ்ட் வியூஸ். இன்னைக்கு டேட் 24/8/2026. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 12:05 ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்னமும் ஒரு 25 நிமிடம் மட்டுமே உள்ளது. அதனால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இந்த வீடியோவை பார்த்த உடனே உடனடியாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, MCC வெப்சைட்லேயும் நம்ம SAP வியூஸ் டெலகிராம் பேஜ்லேயும் உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1 ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ரிசல்ட் 2 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக சொல்லணும்னா இது 3வது ரிசல்ட் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இந்த ப்ரொவிஷனல் ரிசல்ட் 2ல் உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, இல்லைன்னா போன ரவுண்டில் கிடச்ச அதே சீட்டு தான் இந்த ரவுண்ட்லேயும் கிடச்சிருக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்குது அப்படின்னா இன்று மதியம் 12:30 மணிக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா, கேண்டிடேட் ஆக்டிவிட்டி போர்டில் போய் யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணி உங்களுடைய புகார்களை அல்லது குறைகளை தெரிவிக்கலாம். 12:30 24/8/2026 மதியம் 12:30 மணிக்குள்ளே உங்களுடைய குறைகளை தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொவிஷனல் ரிசல்ட் 2 வச்சு எந்த விதமான சட்ட உரிமைகளையும் பெற முடியாது. ஏன்னா ஃபைனல் ரிசல்ட் டிக்ளேர் பண்ண பிறகு தான் அந்த அலாட்மெண்ட் லெட்டரை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் நீங்கள் போய் அட்மிஷன் ப்ராசஸை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். மேற்கொண்டு கவுன்சிலிங் இல்லைனா பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுனாலும் ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். 24/8/2026 ஆல் கேண்டிடேட்ஸ் ஆர் ஹியர்பை இன்ஃபார்ம்டு தட் ரிவைஸ்டு ப்ரொவிஷனல் ரிசல்ட் 2 UG கவுன்சிலிங் ரவுண்ட் 1 இஸ் அவைலபிள். அப்போது ரவுண்டு 1 ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1 ப்ரொவிஷனல் ரிசல்ட் 2 டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு புகார்கள் அல்லது குறைகள் இருக்குது அப்படின்னா இன்று மதியம் 12:30 மணிக்குள்ளே கேண்டிடேட் லாகின் போர்ட்டலில் போய் புகார்களை தெரிவிக்கலாம். இந்த ப்ரொவிஷனல் ரிசல்ட் 2 அப்படிங்கிறது மாற்றத்திற்குட்பட்டது. இதை வைத்துக்கொண்டு மாணவர்கள் அல்லது பெற்றோர்கள் என்ன பண்ணக்கூடாது, சட்ட ரீதியான உரிமைகள் பெற முடியாது. இது மாற்றத்திற்குட்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது இன்னமும் வெளியிடப்படவில்லை. கூடிய விரைவில் ஃபைனல் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஃபைனல் ரிசல்ட் வந்த பிறகு தான் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் நீங்கள் போய் அட்மிஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த PDF தான் உங்களுக்கு ப்ரொவிஷனல் ரிசல்ட் 2 ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1க்கான ப்ரொவிஷனல் ரிசல்ட் 2. இந்த லிஸ்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்கை போட்டு பார்த்து உங்களுக்கு எந்த கல்லூரி ஒதுக்கப்படாது, இதற்கு முன்னதாக அதே கல்லூரி தானா, இல்லை கல்லூரியில் ஏதாவது மாற்றம் இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போது நான் எழுதிட்டுருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.